12 lakhs கம்மி பண்ணிட்டாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டா கம்மி பண்ணது பெனிஃபிட் தான். வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆகுமான்னு ஆகாது. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Visage, your customized wedding attire store. Visit our new store in Trichy. யாக்குல்ஸ் ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் தற்போது புதிய மாம்பழ சுவையில் கிடைக்கிறது. தினமும் யாக்குல்ஸ் பருகி மகிழுங்கள். டாக்ஸ் அப்படின்றத கம்மி பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் 12 லட்சம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு 80,000 1 லட்ச ரூபாய் டாக்ஸ் பே பண்ணார். இப்போ அந்த 1 லட்சம்ன்றது அவருக்கு சேவ் ஆகுது. அந்த 1 லட்சம் ஒரு கையில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் சேவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% அந்த மாதிரி தான் சேவ் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 90% பீப்புளுமே போய் அதை என்ன பண்ணுவாங்க, ஏதாவது போயிட்டு பர்ச்சேஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட பிளானே வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். எக்கனாமிக் க்ரோ ஆகிறதுக்கு ஜிடிபின்ற பேரே அவங்க எடுக்கல. அந்த கவர்மெண்ட் ஏதாவது கம்பெனிஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பெனிஃபிட்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு எக்கனாமிக் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ்ல எதுவுமே அவங்க பெருசாக அந்த பட்ஜெட்டில் கொடுக்கல அப்படின்றது தான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்றதும் ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 12,75,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ண தேவையில்ல. நீங்கள் 12,75,000 மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த டாக்ஸ் ஸ்லாப் படி ஃபர்ஸ்ட் 4 lakhsக்கு டாக்ஸ் கிடையாது, ப்ளஸ் ஒரு 75,000 உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. இப்போ 4 லட்சத்துலேருந்து 8 லட்சத்துக்கு 5% அப்படின்னா வந்து நீங்கள் 20,000 டாக்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 லட்சத்துக்கு 40,000 பே பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதுக்கு 60,000. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணுவீங்க. இப்போ லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 72% ஆஃப் த பீப்புள் சூஸ் பண்ணது வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். இப்போ இந்த வருஷம் இது வேறு கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ இந்த 87% ஆஃப் த பீப்புளும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் ஆப்வியஸ்லி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட பிளான் அப்படின்றது அதுதான். இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. பீப்புள் எது பண்ணாலுமே, சேவ் பண்ணாலும் சரி, கன்சப்ஷன் பண்ணாலுமே சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஹரிஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். எல்லாரும் பேசிட்டு இருக்குது டாக்ஸ் டிடக்ஷன் பத்தி. ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஆக்சுவலாக இப்போ 12 லட்சம் வரைக்கும் நம்ம டாக்ஸே கட்ட வேணான்றதுனால இதனால மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்ன பலன்? ஸோ கவர்மெண்ட்டோட பிளானே வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். இப்போ ஜிடிபியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஜிடிபியில் வந்து 60% ஆஃப் த ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கன்சப்ஷனில் இருந்தால் வருது. ஸோ அப்போ மக்கள் அதிகமாக கன்சப்ஷன் பண்ணால் தான் ஜிடிபின்றது க்ரோ ஆகும். ஸோ அந்த மனசில் வச்சுக்கிட்டு தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா டாக்ஸ் அப்படின்றத கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா டாக்ஸ் கம்மி பண்ணதுனால இப்போ நார்மலாக இப்போ உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் 12 லட்சம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு 80,000 1 லட்ச ரூபாய் டாக்ஸ் பே பண்ணார். இப்போ அந்த 1 லட்சம்ன்றது அவருக்கு சேவ் ஆகுது. அந்த 1 லட்சம் ஒரு கையில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் சேவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% அந்த மாதிரி தான் சேவ் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 90% பீப்புளுமே போய் அதை என்ன பண்ணுவாங்க, ஏதாவது போயிட்டு பர்ச்சேஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷன்றது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் வெளியில் போய் சோப்பு ஷாம்பு எது வாங்கினாலுமே திருப்பி அது கம்பெனி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கிடைக்கும். ஸோ மக்களுக்கு அதனால பெனிஃபிட் இருக்கும், ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மனசில் வச்சுக்கிட்டு தான் கவர்மெண்ட் வந்து இந்த இதை கொண்டு வந்தது, இந்த 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்றத கொண்டு வந்தது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இந்த டாக்ஸ் ஸ்லாப், இந்த நியூ டாக்ஸ் ஸ்லாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12 lakhs வரைக்கும் நோ டாக்ஸ்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 8 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 12 lakh உங்களோட ஒரு வருஷத்துக்கு ப்ளஸ் பேசிக் எசம்ஷன் ஒன்று இருக்குது, அது ஒரு 75,000. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 12,75,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ண தேவையில்ல. ஒருவேளை நீங்கள் 12,75,000 மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த டாக்ஸ் ஸ்லாப் படி ஃபர்ஸ்ட் 4 lakhsக்கு டாக்ஸ் கிடையாது, ப்ளஸ் ஒரு 75,000 உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. இப்போ 4 லட்சத்துலேருந்து 8 லட்சத்துக்கு 5% அப்படின்னா வந்து நீங்கள் 20,000 டாக்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 லட்சத்துக்கு 40,000 பே பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதுக்கு 60,000. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணுவீங்க. இதுதான் நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். 12,75,000 இருந்துச்சுன்னா டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. 12,75,000 மேலே இருக்குது அப்படின்னா அந்த 4 லட்சத்துக்கான டாக்ஸஸ் நீங்கள் பே பண்ணி தான். இப்போ 12 லட்சத்தில் மிச்சம் பிடிச்ச அந்த காசை ஏதோ ஒரு எஃப்டியில் போட்டுறாரு, இல்லை ஏதோ ஒரு ஷேர்ஸ் வாங்குறாரு, ஏதோ ஒரு வகையில் அவருக்கு இன்கம் வந்து டபுள் ஆயிடுச்சு, ப்ராஃபிட்டில் வந்துட்டார். ஸோ 12 lakhs 18 வச்சுக்கலாமே, ஒரு 80 வந்துருச்சு, 75க்கு தாண்டி 80 வந்துருச்சு. அப்போ அந்த டாக்ஸ் ஸ்லாப்குள்ளே வந்துருவார் இல்லையா? அப்போ 12 lakhs 80க்கு ஒரு டாக்ஸ் வந்து கட்டுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த 12,75,000 மேலே தாண்டிட்டாலே நீங்கள் ஸ்லாப்ல ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் அப்போ டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அதில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பெனிஃபிட்டும் இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 5,000லேருந்து 10,000 வேணால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு அவங்க திருப்பி டிடக்ஷனுக்கு ஏதாவது வழிகள் பார்க்குறாங்க. டிடக்ஷன் நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிமில் பண்ணவே முடியாது. லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 72% ஆஃப் த பீப்புள் சூஸ் பண்ணது வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். ஏன்னா அது இப்போ நெக்ஸ்ட் இன்னும் இப்போ இந்த வருஷம் இது வேறு கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ இந்த 87% ஆஃப் த பீப்புளும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் ஆப்வியஸ்லி சூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது என்ன ஆகும்னா இன்னமும் இது ஒரு 80%, 85%, 90% வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்னும் லேட்டர் போகிற இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ன்றதே இருக்காது. ஸோ கவர்மெண்ட்டோட பிளான் அப்படின்றது அதுதான். அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிமில் நிறைய விஷயங்கள் கொடுத்ததால
ஓல்ட் டேக்ஸில் இருக்கிறவங்க பழக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்காகவே அந்த சேவிங்ஸ் பிளான் போடுறது, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அது எப்படி கொண்டு போகணும் மக்கள் பழக்கப்பட்டிருப்பாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒன்று அவங்க வச்சிருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த 80Cலையும் இந்த 80Dலையும் கிடைக்கிற அந்த பெனிஃபிட்னால தான். இப்போ அது இல்லைன்னும் போது ஸோ பீப்புள் இதுக்கு முன்னாடி வந்து யாருமே ஹெல்த் கான்ஷியஸாக போட மாட்டாங்க. நான் ஏன் கவர்மெண்ட்டுக்கு போய் டேக்ஸ் பே பண்ணணும், அதுக்கு பதில் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணுறேன்னு. இப்போ அது என்ன ஆகும்னா கண்டிப்பாக டவுன் ஆகும். ஸோ மக்கள் ஆனால் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம லைஃப்க்கு கம்பல்சரி தேவை. அது இல்லாமல் நம்ம இருக்கவே கூடாது. இது வந்து நமக்கு நியூ டாக்ஸ் எக்ஸாம் போனாலுமே அது ஒரு செலவாக நினச்சி மனசில் வச்சுக்கிட்டு பண்ணிடுறது என்றைக்குமே பெட்டர். அது மனசில் வச்சுக்கணும். என்னதான் இவங்க வந்து அந்த எக்ஸப்ஷனை அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல, ஹெல்மெட் போகிறது நம்ம சேஃப்டிக்காக. போலீஸ் ஃபைன் போடுவான்றதுக்காக நம்ம ஹெல்மெட் போடக்கூடாது, நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த 12 lakhs மாதிரி இன்னும் சில விஷயங்கள் வந்து ஹைலைட்டடாக பேசப்பட்டது. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் அமைஞ்சது? ஸோ இப்போ பெனிஃபிட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டேக்ஸ் அப்படின்றத கம்மி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் போய் FD போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன் உங்கள் வீட்டில் வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க சீனியர் சிட்டிசனாக இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பேரில் வந்து FD போட்டிங்க அப்படின்னா 50,000 ரூபா வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு TDSம் பிடிக்க தேவை. அதாவது வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் வட்டி வருது அதுக்குன்னா அதுக்கு எந்த ஒரு டாக்ஸும் இதுக்கு முன்னாடி TDS அப்படின்றது பிடிக்க மாட்டாங்க. டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அது 50,000லேருந்து 1 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் உங்கள் அப்பா அம்மா பேரில் டெபாசிட் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் போய் 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வராது. ஸோ இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிடில் கிளாஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட், மிடில் கிளாஸ்னு சொல்ல முடியாது, ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து TDS அப்படின்றது வந்து பிடிப்பாங்க. 20,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி அதை பிடிச்சிட்டு தான் போனாங்க. பட் இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க, 50,000 ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே பிடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து போச்சு. ஸோ அதனால் அது ஹவுஸ் ஓனருக்கு ஆப்வியஸ்லி பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் பேன் எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். முக்கியமான ஒரு பெனிஃபிட்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி டாக்ஸ் பெனிஃபிட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு வீடு வந்து நீங்கள் செல்ஃப் ஆக்குபைடாக காட்டிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கேன், என்னோட வீடு வந்து நான் வந்து பாண்டிச்சேரியில் கட்டி வச்சிருக்கேன். நான் வேலை விஷயமா இங்கே வந்திருக்கேன், பட் அது வந்து என்னோட செல்ஃப் ஆக்குபைடு தான். நான் இங்கே ஒரு 3 days வருவேன், தங்குவேன், நான் திருப்பி கிளம்பி பாண்டிச்சேரி போயிடும். அப்போ அது வந்து என்னோட செல்ஃப் ஆக்குபைடு. அப்போ நான் அந்த வீட்டுக்காக வாங்கின ஹோம் லோனோ அந்த எல்லாமே வந்து நான் செக்ஷனில் இங்கே வந்து காட்டிக்கலாம். 80Cயில் நான் பிரின்சிபல் காட்டிப்பேன், 24 செக்ஷன் 24ல் வந்து நான் 2 lakhs வரைக்கும் என்னோட இன்ட்ரெஸ்ட் காட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் என்னால் டாக்ஸ் டிடக்ஷன் எல்லாம் எடுத்துக்க முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 வீடுக்கு நீங்கள் செல்ஃப் ஆக்குபைட் காட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பாண்டிச்சேரியில் ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கேன், சென்னையிலேயே நான் ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கேன் போது ஒன்றுத்த நில் காட்டிக்கலாம், இன்னொன்றுத்துலேயும் டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதனால் இதுக்கு இப்போ வீடு வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டுக்குன்றது ஒரு பெஸ்ட்டான. ஸோ ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வகையில் லாபகரமாக இந்த பட்ஜெட் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக. இப்போ நிறைய பேரோட எக்ஸஸ் அமௌண்ட் இப்போ ஒரு மிடில் கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே போய் பணம் போடுவாங்க, சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் 3வது பட்சத்துக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டு தங்கத்துக்கு போவாங்க, 2வது லேண்டுக்கு போவாங்க, 3வது ஸ்டாக் மார்க்கெட் வாங்க. அப்போ தங்கம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ 7,750 மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு டச் 9,000 இந்த வருஷம் எப்படி டச் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட்னு பார்க்கும்போது நிறைய பீப்புள் இதில் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம் மிடில் கிளாஸ்னே நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது. நிறைய பேர் அது 1 லட்சம் வாங்குறதும் இல்லை. அது ஒரு 10 years ஒரு ஜேர்னியில், ஏன்னா ஸ்டார்டிங் சேலரி 25,000 ஐடியாக இருந்தால் இதே கார்பரேட் நீங்கள் நார்மலாக மேனுஃபேக்சரிங் ஜாப் பண்ணிங்கன்னா 15,000 தான் ஆவரேஜ். அப்போ வந்து 1 லட்ச ரூபாய் வந்திருக்கான் அப்படின்னா ஒன்று ஷிஃப்ட் அடிச்சா 3-4 இயர்ஸில் வரலாம். பட் நார்மலாக நீங்கள் ஒரு க்ரோத் நாமினல் க்ரோத் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 years அது ஆகும். அப்போ 10 yearsன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெல்த் அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி பீப்புளை வந்து நம்ம மிடில் கிளாஸ்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி அந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசட்டை பில்ட் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே 12 lakhs கம்மி பண்ணிட்டாங்க, அதனால மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டால் 12 lakhs கம்மி பண்ணது பெனிஃபிட் தான், அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதனால மிடில் கிளாஸோட வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆகுமான்னு ஆகாது. ரியல் எஸ்டேட் ஒரு பக்கம் இதனால ஏறுமா? இப்போ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க, ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒருவேளை ரியல் எஸ்டேட்டோடைய ரேட் ஏறாது. இதனால் மட்டுமே ஏறவே ஏறாது. நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு OMRோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஏரியா விட உங்களுக்கு அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் க்ரோத்துன்றது இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, இப்போ ஒன்றும் லட்சக்கணக்கில் கம்மி பண்ணலையே. இப்போ ஏற்கனவே 12 லட்சம் 80,000, அந்த 80,000 இஸ் நாட் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு வர போகிறது கிடையாதுன்றதுனால அது அந்த அளவுக்கு பண்ண கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஓவர பீரியட் வந்து அசட் அப்படின்றத பில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க இதனால ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் ஏறுமான வாய்ப்பே கிடையாது. ஒரு வேற என்னென்ன விஷயங்கள்லாம் விலைவாசி ஏற வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்போ குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு பக்கம் ஏறவும் செய்யலாம். ஏன்னா
பெட்ரோல் பற்றி எதுவும் பேசலை, பெட்ரோலுக்கான எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ காமன் மேன் பாயிண்ட்லேருந்து என்ன இருக்குன்னா இதனால விலைவாசிகள் ஏறுமா? கண்டிப்பாக ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது கூட டிமாண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறையா பீப்புள் இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 100 ஷாம்பு இருக்குது, மக்கள்கிட்ட ஒரு 100 மக்கள் கிட்ட காசு இருந்ததுன்னும் போது ஆளுக்கு ஒரு ஷாம்பு கிடைச்சிருச்சு. இப்போ எக்ஸஸ் மணி வந்து எக்கனாமியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 100 ஷாம்பு அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ 110 பேர் கிட்ட காசு இருக்கு, 110 ஷாம்பு இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் டிமாண்ட் ரிமைன் கான்ஸ்டன்டா இருந்து மக்கள் கிட்ட அதிகமாக காசு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மக்களுக்கு இது குறைக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. பட் ஆனால் எக்கனாமிக் க்ரோ ஆகிறதுக்கோ ஜிடிபின்ற பேரே அவங்க எடுக்கல. ஸோ அது கவர்மெண்ட் ஏதாவது கம்பெனிஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பெனிஃபிட்னு சொல்லி இருந்திருக்கலாம். இங்கே நமக்கு மக்களுக்கு தான் வந்து இன்கம் டேக்ஸ் கம்மி பண்ணாங்களே தவிர்த்து ஒரு எக்கனாமிக் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ்ல எதுவுமே அவங்க பெருசாக அந்த பட்ஜெட்டில் கொடுக்கல அப்படின்றத ஒரு டிசப்பாயின்மெண்ட். எல்லாருமே பேசுறது ஜிஎஸ்டி. ஸோ இதனால ஜிஎஸ்டி உயருமா? இதுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்மந்தம் இல்லை. பிகாஸ் இது டைரக்ட் டேக்ஸ், அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், அது அவங்க டிசைட் பண்ணுறது தான். ஸோ இப்போ பொருளை வாங்க காசு நிறைய இருக்கு, காசு நிறைய இருக்கும்போது வெளியில போவாங்க, நிறைய பொருட்கள் வாங்குவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்கு லாபம் தானே. இப்போ அந்த கவர்மெண்ட் டைரக்ட் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால 1 லட்சம் கோடி அவங்களுக்கு டெபிசிட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு மக்கள் அதனால போய் வெளியில ஒரு ஷாம்புவோ இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்கோ இல்லை பாப்கார்ன் மூவில போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டாலுமே அந்த இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றது ஜிஎஸ்டிக்கு போய் சேரதான் போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்க 1 லட்சம் கோடி எனக்கு நஷ்டம்னு சொல்றது இன்டைரக்ட் டாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஆப்செட் ஆகிடும். ஸோ இங்கே இந்த சைடில் 1 லட்சம் கொடுத்து இந்த சைட்லேருந்து 2 லட்சம் எப்படி இருந்தாலும் எடுத்துருவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம். இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டியுடைய வருவாய் என்னவா இருந்தது? இன்னைக்கு ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,90,000 கோடி, 1.9 lakh crore. அவங்க டெபிசிட்டாக சொன்னது 1 லட்சம் கோடி தான். 1 லட்சம் கோடி தான். பட் நமக்கு இன்டைரக்ட் டாக்ஸ்லேருந்து அவங்க எடுத்துருவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே. ஸோ ஓவரால் பட்ஜெட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, இப்போ ஓல்டர் ஜிம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி பேசப்பட்டது. அதுக்கப்புறமா சீனியர் சிட்டிசனுக்காக கொடுக்கப்பட்ட வரி விலக்கு. இதை தாண்டி வேற என்னென்னலாம் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்? எல்லாரும் 12 lakhs பற்றி மட்டுமே பேசும்போது இதையுமே நோட் பண்ணணும்னா எது நீங்கள் பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு டிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ்க்கும் டிசிஎஸ்க்கும் 2 வித்தியாசம் இருக்குது. டிசிஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது உங்களோட சன் வந்து இப்போ யூஎஸில் படிக்கிறாரு, நீங்கள் இங்கேருந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, லைக் அவர் அங்கே படிக்கிறாருன்னும் போது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஏதோ நீங்கள் கொடுக்குற நம்ம இந்தியன் கரன்சிலேருந்து நம்ம ஒரு கரன்சியாக மாற்றி நம்ம வந்து ஃபாரின் இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி வந்து 7 lakhs வரைக்கும் தான் எக்ஸம்ஷன்ஸ். அதுக்கு மேலே போகிற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசிஎஸ் பிடிச்சிருவாங்க, நீங்கள் டாக்ஸ் கிளைம் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க, 10 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ஃபாரினில் இங்கேருந்து பசங்க போய் வெளிநாட்டில் படிக்கக்கூடியவங்களுக்கு அந்த 3 lakhsன்றது எக்ஸஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ரெண்டாவது இந்த சீனியர் சிட்டிசன் பார்க்க வேண்டியது. மூணாவது எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நிறையவே கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உமனுக்கு வந்து 5 years டென்யூர் அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நம்ம வரவேற்கத்தக்கதாக இருக்குது எம்எஸ்எம்இ செக்டாரில் பார்க்கணும். அதை தவிர்த்து பார்க்கும்போது நம்ம மெயினாக வந்து டெவலப்மெண்ட் 120 ஏர்போர்ட்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பட்ஜெட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வேற எந்த ஸ்டேட் இந்தியான்ற பேர் எடுத்தாங்களோ கூட தெரியும், ஆனால் பீகார்னு 10 வாட்டி பேர் எடுத்துட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் இஸ் கோயிங் டு கம் திஸ் இயர் அப்படின்றதுனால. ஸோ மக்கனா பிளான்ட்டு, ஏர்போர்ட் கட்ட போகிறேன், ஐஐடி வந்து பில்ட் பண்ண போகிறது, இது எல்லாமே பீகார் தான், நார்த் ஈஸ்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக அந்த பட்ஜெட்டில் எதுவுமே வந்து அவங்க சொல்லலை. ஸோ தமிழகத்தை பற்றி பேசப்படலன்றது ஒரு பக்கம். தமிழகத்தை பற்றி அவங்க பேசாட்டியுமே பட் தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து 2nd largest லெதர் எக்ஸ்போர்ட்டர், லெதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ லெதர் ப்ராடக்ட்ஸ் சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இந்த பிசிடின்னு சொல்லுவாங்க, பேசிக் கஸ்டம் டியூட்டி அப்படின்றத வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஃபேக்ட்ரிஸ், லெதர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ்க்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது அதிகமாக பேசப்பட்டது, தமிழகம் என்ற வார்த்தையே சொல்லலை. எந்த ஸ்டேட்டோட பேருமே அதில் அதிகமாக பேசப்பட்டது தமிழ்நாடை பற்றி எதுவும் பேசலையே அப்படின்னு இருந்தது. ஆனால் பேசலையே தவிர இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லைக் ரயில்வே பற்றி பேசலைன்னாங்க, பட் ஏதோ ஒரு வகையில் ரயில்வேக்கான செயல்பாடுகளோ டிஃபென்ஸ் பற்றி பேசலை, இல்லை ரயில்வேஸ் பற்றி பேசலை, இல்லை ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி பற்றியுமே பேசலை அப்படின்றதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு அவங்க 8 பட்ஜெட் இது வரைக்கும் போட்டிருக்காங்க. அதில் 8 பட்ஜெட்டில் இதுதான் அவங்க இது வரைக்கும் பேசினதுலேயே ரொம்ப ஷார்ட்டஸ்டான பட்ஜெட் அப்படின்றது. 1 hour 15 minutes தான் அவங்க பேசினது. ஸோ இப்போ ரயில்வேஸ்க்கும் ஸ்பெண்டிங் இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11,10,10,10,000 கோடி அப்படின்றது ஸ்பெண்ட். ஸோ இதில் வந்து ரயில்வேஸ்க்கு 3 லட்சம் கோடி அப்படின்றத ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அவங்க ரயில்வேஸ் பற்றி பேசலை அப்படின்றதுனால அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவங்க கொடுக்கல அப்படின்றது கிடையாது. ஸோ கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பட்ஜெட்டில் பேசலை. டிஃபென்ஸ்க்குமே ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஹையர் எஜுகேஷனு, அக்ரிகல்ச்சருக்கு, கெமிக்கல், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. அனெக்ஷர்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ ஓவரால் பட்ஜெட் வந்து என்னென்ன வகையில் பேசியிருக்காங்கன்னா, இது வந்து பயங்கரமான ஒரு பட்ஜெட்டாகவும் இல்லை, இது வந்து ரொம்ப லோவான ஒரு பட்ஜெட்டும் இல்லை, மாடரேட்டாக இருக்குது, சில பேருக்கு ஹாப்பியான ஒரு பட்ஜெட்டாக அமைஞ்சிருக்குன்றாங்க. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இந்த யூனியன் பட்ஜெட் எப்படி இருக்குது? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது
ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா இப்போ பீப்புள் கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அவங்க போய் டொமஸ்டிக்காக கன்சப்ஷன் பண்ணுவாங்க. இப்போ சோப்பு சீப்பு எது நீங்கள் போய் வாங்கினாலும் ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டு எது நீங்கள் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ்ன்றது ஏறதான் போகுது, கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்ன்றது ஏறதான் போகுது. கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் ஏறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது ஆஸ் அ இன்வெஸ்டராக பெனிஃபிட் தான். இல்லை அவங்க போய் சேவ் பண்ணுறாங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பெஸ்ட் நியூஸ் தான். ஸோ பீப்புள் எது பண்ணாலுமே, சேவ் பண்ணாலும் சரி, கன்சப்ஷன் பண்ணாலுமே சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இது நான் விஷயத்தை பார்க்குறேன். பட் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஜிடிபி க்ரோத்ன்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஒரு பசிக்கும் போது பிரெட் எடுத்துட்டு போய் கையில் கொடுக்குறது ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனாக தான் இருக்குமே தவிர்த்து லாங் டேர்ம் சொல்யூஷனாக இருக்காது. ஸோ அது என்னோட வியூவாக இருக்குது. ஸோ ஓவரால் பட்ஜெட் வந்து ஒரு மாடரேட்டான ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டாரில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கும். ஏன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி வந்து 74% வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. இப்போ அதை 100% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வெளிநாட்டில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீமியம் அவங்க கம்மியாக வைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. லோக்கலில் வந்து மெடிக்கல் இன்ஃப்ளேஷன்றது இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க யூஸ் பண்ணி ஸோ இங்கே நம்ம இந்தியன் கம்பெனிஸ் கொடுக்குறத விட அவங்க கம்மியான ஆஃபர் பண்ணாங்கன்னா பீப்புள் அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸாக இருக்குது இண்டஸ்ட்ரீஸ்க்கு. பட் ஆனால் ஆஸ் அ நம்ம பீப்புளுக்கு அது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இந்தியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி. 100% வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே தான் பண்ணணும். ஸோ அதெல்லாமே இருக்குது, அதெல்லாமே வரவேற்கத்தக்கது தான். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 கோடி ஜிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஜிக் ஒர்க்கர்ஸ்னால் இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட் அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட்டோட ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து அப் டு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் அவங்க கொடுக்க போகிறாங்க. அதனால இன்றைக்கி ஜொமேட்டோ, ஸ்விக்கியோட ஷேர் ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுவுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அதுக்கு வந்து இப்போ நார்மலாக நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 years 3 years வெயிட்டிங் பீரியட் இருக்கும். பட் இந்த ஸ்கீம் கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தாலுமே போஸ்ட் ஹாஸ்பிட்டல் 3 days, அதாவது ப்ரீ ஹாஸ்பிட்டல் வந்து 3 days, போஸ்ட் ஹாஸ்பிட்டல் 15 days வரைக்கும் உங்களுக்கு இந்த 5 lakhs கவர்ன்றது வந்து இந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். மேற்கொண்டு பேசப்பட்ட விஷயம் என்னன்னா ஃபைலிங். எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ண ஆகணும் அப்படின்னு ஒரு 2 வருஷம் கொடுத்துருந்தாங்க. எஸ், அது மாறி இருக்குது. இதன் மூலயமா என்ன யூஸ் இருக்குது? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லேட்டாக இப்போ டிசம்பர் வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்கன்னா டிசம்பர் தாண்டிடுச்சு அப்படின்னும் 1000 rupees நம்ம வந்து ஃபைன் கட்டி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1 வருஷத்துக்கு இது கட்டுவோம். அது 2 வருஷம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது என்ன பண்ணியிருக்காங்க 4 years அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த கிரெடிட்டபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட 4 years ஆஃப் டேட்டா இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எங்கே போய் லோன் வாங்கினாலுமே உங்களோட கிரெடிட்டபிலிட்டி அப்படின்றத தான் பார்ப்பாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அதை வச்சு தான் உங்களுக்கு லோன் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி ஒரு பெரிய ட்ராப்பாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இப்போ டேக்ஸ் பே பண்ண போகிறதுக்கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் டேக்ஸே ஃபைல் பண்ணல. இப்போ எப்படி நீங்கள் 12 லட்ச ரூபாய் கம்மியாக தான் சம்பாதிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் 7 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வருஷம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணிவிடுவீங்க, நீங்களே நினச்சாலும் உங்களால் ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. யூ நீட் டு பே டேக்ஸ். ஸோ அதனால் இப்போ நிறைய பீப்புள் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. விச் இஸ் அ குட் திங் தான். ஏன்னா நிறைய பேர் டேக்ஸ் பே பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்கனோ ஆகும். பட் அந்த மாரி நாலு எப்படின்னா மாற்றிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராப் ஆகிடும். அதே ரெஜிமில் இருக்கிற மாதிரி ஆகிடும். டெஃபினெட்லி வேறு எதுவும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. இப்போ இன்கம்னு நீங்கள் 5 lakh காட்டிட்டீங்க, அப்போ அடுத்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக யூ கம்ஸ் அண்டர் ரேடார் அப்படின்னும் போது உங்களால் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் முக்கியமாக க்ரூஷியல் டைமில் பட்ஜெட்டை பற்றி மக்களுக்கு விரிவாக சொன்னீங்க. மக்கள் நிறைய பேர் இதன் மூலயமா புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Visage, your customized wedding attire store. Visit our new store in Trichy. யாக்குல்ஸ் ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் தற்போது புதிய மாம்பழ சுவையில் கிடைக்கிறது. தினமும் யாக்குல்ஸ் பருகி மகிழுங்கள்.